இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பூசணிக்காய் இளவரசன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க தோட்டத்தில் ஒரு நாள் பேசுகிற பூசணிக்காய் அவங்களுக்கு கிடைச்சது. அதவே அவங்க தன்னோட மகனாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த பூசணிக்காய்க்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதனால் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய், அம்மா, நான் இந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ராஜா கிட்ட போய் என் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அதனால் அந்த வயசான தம்பதிகளும் ராஜா கிட்ட போய் பூசணிக்காயோட ஆசையை சொன்னாங்க. அதுக்கு அந்த நாட்டோட மன்னரும் இளவரசியும் சரின்னு சொல்லிட்டாங்க. நல்ல முறையில் திருமணம் நடைபெற்று முடிந்தது. இருவரும் வீடு திரும்பி கொண்டிருந்தனர். அப்பொழுது வரும் வழியில் இளவரசி அழகிய பூக்களை கொண்ட ஒரு மரத்தை கண்டாள். இதிலிருந்து எனக்கு நிறைய பூக்கள் வேண்டும் என்று தன் கணவனிடம் கூறினாள். உடனே அந்த பூசணி கணவன், சரி, நான் மேலே ஏறி உனக்கு பூக்களை பறிக்கிறேன். ஆனால் நான் கீழே விழுந்து விட்டால் உடனே எனக்கு தண்ணீர் கொடுத்து விடு அப்படி என்று கூறியது. மேலே ஏறி பூக்களை பறித்தது. அப்பொழுது திடீரென்று பூசணிக்காய் கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே இளவரசியும் அந்த பூசணிக்காய் மேல் தண்ணீரை ஊற்றினாள். உடனே அதிலிருந்து ஒரு அழகிய இளவரசன் வெளிவந்தான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றனர். உடனே, நான் சாபத்தால் பூசணிக்காயாக மாறியிருந்தேன். நானும் ஒரு நாட்டின் இளவரசன்தான் என்று சொன்னது. உடனே இளவரசியும் இளவரசனும் சந்தோஷமாக வீடு திரும்பினர்.